வணக்கம். கொழும்பு பிரதான பஸ் நிலையத்திலிருந்து பேசுகிறேன். இந்த பஸ் நிலையம் இந்த அபிவிருத்தி இவ்வளவு நாட்டில் இவ்வளவு நெருக்கடி நிலை இருக்கிற நேரம், சுற்றுச்சூழல் அதாவது இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் யுத்தம் நடக்கிற நிலையில் இந்த ஆரம்பித்த வேலைகளை நிறுத்தாமல் இன்னும் 2 தினங்களில் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு 8ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் இரவு பகல் பாராமல் விமானப்படையினர் வேலை செய்கின்றதாக அரசு அதிகாரி எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறாங்க. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த அரசாங்கத்தை மக்கள் கொண்டாந்து இந்த மாதிரி வேலைகளை செய்யத்தான், இந்த நாட்டை நவீனப்படுத்த இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கத்தான். இந்த இடம் நாங்கள் இதுக்கு முதல் பார்க்கல, இங்கே இருக்க ஒரு துர்நாற்றங்கள் வீசும், பெத்திலே சப்பி போட்டு துப்பியிருப்பாங்க, கால் வச்சு நடக்க இல்லாமல் இருக்கும். இவ்வளோ பெரிய அசிங்கமான இடமா இருக்குது. இப்போ ஒரு வெளிநாடுகள் போன்ற ஒரு சிங்கப்பூர் போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தி இந்த இடத்துல இந்த பார்க்கல அவ்வளோ அழகாக இந்த கார்டன் எல்லாம் செய்து நல்ல வேலை நடந்தோன்றிருக்கு. இந்த 2 நாளில் இதை துறக்கணும். அரசாங்கத்தை நாங்கள் இந்த விஷயத்தில் பாராட்டணும். என்னென்னு சொன்னால், டீசல் பெட்ரோல் எரிபொருட்கள் பிரச்சனை சர்வதேச நாடுகள் பூரா இருக்கையிலும் இலங்கையில் எந்த விதமான வரிசைகளும் இல்லாமல் அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அதே நேரம் எந்த விலையேற்றினாலும் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்கிற அதே நேரம் இந்த வேலைகளை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்தவர்களுக்கு ஜனாதிபதியையும் நாங்கள் பாராட்டணும். அரசாங்க இணைய அமைச்சர்கள், அரசாங்க நிறுவனங்களோட அதிகாரிகள் எல்லாரையும் பாராட்டணும். என்னென்னு சொன்னால், இந்த நிலைமையில் இது பாருங்கள், இப்போ இந்த அழகான இந்த வியூ நாளண்டைக்கு துறக்க போகிறாங்க. இந்த இடத்துல நாளண்டைக்கு துறக்க போகிறாங்க. அப்போ இந்த நாட்டில் இந்த விஷயத்தை நாங்கள் கதைக்க இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தணும். நேற்று நான் சர்ச்சுக்கு போய்க்கல எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. 2019ஆம் ஆண்டு இந்த நாட்டில் நடந்த குண்டுவெடிப்பு, ஈஸ்டர் அட்டாக்னு சொல்கிற உயிர்த்த தாக்குதல். இந்த தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள், அதுக்கான தீர்வுகள் மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் கடகாலமாக எதிர்பார்த்தோம் இலங்கை மக்கள். அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. துரிதமான கைதுகளும் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிட்டு கம்மம்பியில் போன்றோம் இந்த நாட்டுக்கு ஒரு சிரிப்பை, அதாவது நகைச்சுவையை உருவாக்குறார்கள். அதாவது மக்களோட துன்பத்தில் தாங்கள் புத்தகம் விற்று நகைச்சுவையாக இந்த காரியங்கள் நகைச்சுவையாக தான் இருக்குது. அதை பார்க்க நகைச்சுவையான காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா கொலையாளிகள் முன்வரிசையில் இருத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சிங்கள ஊடகங்களே சொல்லுது. அதாவது தான் கொலையாளிகளை யாருன்னு சொல்லி காட்டுறேன்னு சொல்லி போட்டு புத்தகத்தில், ஆனால் முன்வரிசையில் கொண்டு இருத்திருக்கிறாருன்னு சொல்லித்தான் சிங்கள ஊடகங்கள் சொல்லுது, நாங்கள் சொல்லலை. ஆனால் இது ஒரு விஷயம் வெளிப்பட்டிருக்கேன்னு சொன்னால், ஏன் இவ்வளவு பதட்டம்? ஏன் இந்த அரசாங்கம் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்கிறபடியத்தான் இவங்க பதட்டம் அடைஞ்சிக்கிறாங்க. புத்தகம் எழுதுறது, அந்த கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறது என்று சொல்லி போன பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. சரத் வீரசேகர பாராளுமன்றத்தில் கடந்த காலத்தில் சொல்லியிருந்தவர், இந்த தாக்குதலை நடத்தினது ஒரு மௌலவி என்று சொல்லி, இப்போ இவர் கம்மம்பியில் சொல்கிறது சாரான் காசிம் தான் இந்த தாக்குதல் நடத்தினு சொல்லி. அப்போ அந்த ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு அரசாங்கத்திலே இந்த முன்னாள் அமைச்சர்கள் இருவருக்கு இடையில கருத்துக்கள்லேயும் வேறுபாடு இருக்குது. ஆகவே இந்த பிரச்சனைக்கு இந்த அரசாங்கம் தான் முடிவு கட்ட வேண்டும். இந்த கட்டாயம் இந்த நாட்டில் மக்களுக்கு இதுக்கு தெரிய வேணும் என்ன நடந்ததுன்னு சொல்லி. அதே நேரம் இந்த அபிவிருத்திகளையும் நாங்கள் பாராட்டாமல் இருக்கலாதுன்னா, ஒரு இந்தளவு அபிவிருத்தியை அரசாங்கம் ஆரம்பிச்சுன்னு சொன்னால், க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழே இந்த நாட்டை ஒரு சுத்திகரித்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வருது. மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் இந்த வேலை நடக்குது. ஆகவே இந்த வேலைகளை நாங்கள் பாராட்டணும். அதே நேரம் அரசாங்கத்தோடு நாங்கள் கூட நிற்கிறோம் என்றதையும் தெரிவிக்கணும். நாங்கள் அரசாங்கத்தோடு கூட நிற்கிறோம். அரசாங்கம் எந்த விதமாக தயக்கமும் இல்லாமல் மூவின மக்களும் அரசாங்கத்தோடு நிற்கிறாங்க. எந்த விதமாக தயக்கம்னா தீர்மானங்கள் எடுக்கணும், முடிவுகள் எடுக்கணும், செயல்படுத்தணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.